ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நோட்ஸ் எடுத்து படித்தா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இல்லை நீங்கள் நார்மலாக புக்ஸை எடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடலாமா? நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருமே சொன்னது நோட்ஸ் எடுத்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் அப்போவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைன் பை லைனு கொஷின் எடுத்து அதுக்கு ஆன்சர் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த வீடியோ மெயின் கார்த்திகா சிஸ்டருக்காக தான். அவங்க என்ன மாதிரியே இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்போ உங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணும், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். நான் டெல்லி சுல்தான்ஸ்லாம் எடுத்து படிக்கிறேன்னா ஒரு 3 ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். 1 வீக் ஆகும் ஒரு டெல்லி சுல்தான்ஸை ஃபுல்லாக ஹின்ஸ் எடுக்கிறதுக்கு. அதுவும் முகலாயர்கள்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் டேவும் நெக்ஸ்ட் லெசனை தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு நினைப்போமே தவிர ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்த லெசனை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டோம். படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 டைம்ஸ் ஆகுது அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது மறக்குதோ, எது உங்களுக்கு ஞாபகத்திலே இல்லையோ அதை மட்டும் நீங்கள் நோட்டில் ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு லெசனை படிக்கிறதுக்கு நமக்கு 1 hour போதும். அந்த லெசனை நோட்ஸ் எடுக்கணும்னா 1 day நமக்கு தேவைப்படும். இப்போது நான் புக்கிலேருந்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும் நோட்டில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த நோட்டையுமே ஃபில்ட்ரு பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறைய நம்ம லைன் பை லைன் எழுதி வச்சுட்டோமோ, ரொம்ப இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்ம எழுதலை. ஏன்னா கூற்று காரணம் கொஷின்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு லைனை கொடுத்துட்ருவாங்க. அதை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. நோட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட்டும் கிடையாது. இப்போ என் கைப்பட நான் எழுதின நோட்டை எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டு வந்தாலே அந்த லெசன் படித்தா மாதிரி எனக்கு இருக்கும். இதே புக்கு எடுத்து பார்க்குறப்ப அங்கேயும் இங்கேயுமா அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோமா அப்படின்னு கொஷின்ஸ் வரும். அதே நம்ம நோட்டில் நான் படித்ததை பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக தோணும். நம்ம நோட்ஸ் எடுத்ததோடு வச்சிடக்கூடாது. நோட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எடுத்த நோட்ஸை படிக்கணும். இப்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 5 years ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபுல்லாக மெமரி பண்ணுங்கள். அப்போ தான் எது இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்மளே நோட்டில் ஹிண்ட் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம அறிவுக்கு எதையாவது நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட்டே இல்லாததெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எழுதி வைக்கிறது நமக்கு டைமும் வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் படிக்கிறதுல கொடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த படிக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா மட்டும் அந்த ஞாபகம் மறக்கிற கண்டென்ட்டை அப்படியே நோட்டில் ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த நோட்டையும் பார்க்குறப்ப உங்களுக்கு அதுவும் பிரெயினில் ஸ்டோரேஜ் ஆகிடும். நம்ம ஒன்றும் சிட்டி ரோபோ கிடையாது. ஒரு தடவை புக்கை ஸ்கேன் பண்ணதுமே அவ்வளோதான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நம்ம ரிவிஷன் பண்ணணும். நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத விட ஒரு 10 times புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஞாபகம் இல்லை மறக்கிற கண்டென்ட்டை மட்டும் நோட்ஸ்ன்னு எடுத்து எழுதி வைங்க. அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.